ஸோ எங்களுடைய கோரிக்கை, எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்கள் சொல்றோம். சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் 3 members கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். அந்த 3 members கமிட்டியை வந்து இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 லேயரா வந்து இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொயரியை வந்து மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் 2 3 members கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய கோரிக்கை, எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்கள் சொல்றோம். சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கொண்ட தலைவர் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில 3 members கமிட்டியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இது வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த என்கொயரி தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அந்த தவறு செய்த ஒரு அரசியலை திமுக உருவாக்கும். ஏன்னால் எங்களுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு 27% மேல சர்வே எடுக்கும் போது தெரியும். ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு இந்த கட்சி இருந்துட்டு இருக்கு. அதை எந்த அளவுக்கு முடக்க முடியுங்கிறத யோசிச்சாங்க. நாங்க எங்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லிக்கிறோம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஒரு 41 குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறோம், நாம வலுவா இருக்கிறோம். தமிழக தலைவருடைய ஒரே செய்தி, 41 குடும்பத்தோடு நாங்கள் எங்களோட பயணத்தை மிகப்பெரிய தொடருவோம். உண்மையை வந்து மிகப்பெரிய கொண்டு வருவோம். இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய உண்மைகள்.